அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றப் போகிற ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா என்னுடைய கண்களுக்கு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை தான் நான் அவங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இந்த அனுபவம் நிறைய நபர்களுடைய வாழ்க்கையோட ஒத்துப்போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு கமெண்ட் பாக்ஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கடன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லா கடன்களுக்கும் தீர்வு நான் இன்றைக்கு சொல்ல போகிற வஜீஃபாக்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். இந்த அமலை நம்பிக்கையோடு செய்த ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்ஷா அல்லாஹ் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவாக இருக்கும். அதனால் இந்த பதிவை பார்த்த எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள், இன்னும் லைக் பண்ணிக்கோங்க. அது மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு கஷ்டம் நிறைய மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு கஷ்டம். இந்த பதிவை நீங்கள் அனுப்புறதுனால அவங்க பார்த்து அவங்களுடைய கஷ்டம் தீர்ந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் தஆலா உங்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பான். அவங்களுடைய ஹாஜத்துக்கள் கபூலாச்சு அப்படின்னா உங்களுடைய ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்குவான். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு சின்ன ஒரு உதவியை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அதாவது நல்ல படித்த ஒரு சகோதரி, அவங்களுடைய கணவரும் நல்ல படித்த ஒரு நபர். இவங்க எனக்கு ஒரு 3 ஆண்டுகளாக தெரியும். ஏன்னா நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் எனக்கு ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஒரு சகோதரியாக இருக்காங்க. அவங்க நிறைய சேனல் வச்சுருக்காங்க. இன்னும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் அவங்க ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷியாக இருந்தாங்க. எங்கள் 2 பேருக்குமே நல்ல ஒத்து போய் நாங்கள் 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டோம். அதற்கு பிறகு குடும்ப விஷயங்களை எல்லாமே ஷேர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும், எனக்கு என்ன நடந்தாலும் அவங்களுக்கு தெரியும். அந்த அளவு ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். இவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சுபஹானல்லாஹ், நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு அமல் மாற்ற முடியுமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது சில ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க அதில் உச்சத்துக்கே போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க ஹஸ்பண்டும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தனால 2 பேரும் பிஸ்னஸை நல்ல முறையில் கொண்டு போனாங்க. உச்ச நிலைக்கு போனாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு அவங்க ரொம்ப ஆற்றல் படைத்தவங்களா மாறிட்டாங்க. இந்த நிலையில் இருக்கும்போது கொஞ்ச நாள் முன்னாடி பார்க்கும்போது அவங்க எந்த விதமான போஸ்ட்டும் போடலை. அவங்க ஒரு நாளைக்கு 2-3 போஸ்ட் போடுவாங்க. இப்படி பார்க்கும்போது எதுலேயுமே அவங்களுடைய போஸ்ட் வரலை. எனக்கும் ஃபோன் அடித்தா அவங்க எடுக்கவும் இல்லை. எந்த விதமான தகவல்களும் எனக்கும் தெரியல. எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் தான் ஒரு நாள் ஃபோன் கால் எடுத்து அவங்களுக்கு நடந்த விஷயங்களெல்லாம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒரு உச்ச நிலையில் இருந்தவங்க, எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. அவங்க உதவி அப்படின்னு போய் அவங்கக்கிட்ட யாராவது பெண்மணிகள் கேட்டாங்க அப்படின்னா எதையுமே பார்க்காம உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை உதவி செஞ்சவங்க கூட இவங்களை திரும்பி பார்க்கல, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதற்கு பிறகு தான் அவங்கள நேரில் பார்த்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதற்கு பிறகு 2 பேருமே சந்தித்தோம். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, கணவனுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நம்ம ஒரு ஷேர் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதிலிருந்து மாதம் மாதம் ஒரு பங்கு வரும், நம்ம கொடுத்த ஷேரும் நமக்கு திரும்பி வந்துடும் அப்படின்னு கணவர் வற்புறுத்தின காரணத்தினால இவங்க பிஸ்னஸுக்காக வச்சுருந்த ஒரு 10 லட்சத்தையும் இன்னும் 15 லட்சம் கடனையும் வாங்கி 25 லட்சமாக கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு அதில் துளி கூட விருப்பம் கிடையாது. ஆனால் அவங்க கணவனுடைய வற்புறுத்தினால இவங்க வாங்கி அதை கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்ததுக்கு பிறகு ஒரு 2 மாதம் அங்கேருந்து கொஞ்சம் வருமானம் வந்திருக்கு. அதுவுமே இவங்களுக்கு மன திருப்தியாக இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. அதற்கு பிறகு பார்த்தா 3 மாதத்துக்கு பிறகு எந்த விதமான வருமானமும் வரலை. இவங்க கடன் வாங்கி கொடுத்தவங்களும் இவங்கள கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 3 மாதம் வரைக்கும் கூட விட மாட்டாங்க இல்லையா, இவங்கள கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு பிஸ்னஸ்க்காக வச்சுருந்த பணமும் இவங்க அதில் உள்ளே போட்டனால பிஸ்னஸையும் கொண்டு போக முடியல. இன்னும் பிஸ்னஸ் வெளியில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கான பணமும் இவங்களுக்கு லேட்டாக தான் வரும், உடனுக்குடன் வரக்கூடிய மாதிரியான விஷயம் கிடையாது.
இப்படி இருக்கும்போது வீடு இன்னும் ஆஃபீஸ் இதெல்லாமே அவங்க வந்து லோன் போட்டு தான் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த லோன் கடனும் இவங்களுக்கு வந்துருச்சு. மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. இன்னும் இவங்க வந்து அழுதுகிட்டே சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு இவங்க வந்து 15 பவுன் நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களே கூட இவங்கள இழிவாக பேசினாங்களாம். ஏன்னா ஒருத்தங்க தாழ்ந்து போகும்போது தான் மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்களுடைய குணத்தை எல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும். அந்த அளவு அப்படியே தூக்கி வாரி பேசுவாங்க. இன்னும் எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் உபயோகிப்பாங்க. அதுவும் நம்ம உதவி செஞ்சவங்களே நம்மளை வந்து திருப்பி பேசும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே கடன் பட்டுட்டு இருக்கக்கூடியவங்க எல்லோருமே அனுபவிச்சிருப்பாங்க. அப்படிதான் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஒரு பொம்பளை பிள்ளை எதுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணணும், வீட்டில் சும்மா கிடக்க வேண்டியதானே அப்படின்னு பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க ரொம்ப அழுதுகிட்டே சொன்னாங்க. அதற்கு பிறகு தான் கேட்டாங்க, சகோதரி நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், நான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கேன், இதற்கு இடையில் என்னுடைய கணவரும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அது இன்னும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா ரொம்ப ஒத்துமையாக இருக்கக்கூடியவங்க, 2 பேருமே படித்தவங்க, ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவங்க. இந்த சண்டைனால, அதாவது இவங்க விருப்பம் இல்லாமல் அந்த நபருக்கு பணம் கொடுத்தாங்க இல்லையா, அதனால் வாக்குவாதத்தில் ஏதோ 2 பேரும் வார்த்தைகளை விட்டனால 2 பேருமே சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்கிட்ட எதுவுமே மிச்சம் கிடையாது. இன்னும் கடன்காரங்கள் எல்லாமே வீட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னும் ஆஃபீஸும் போயிடுச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. எனக்கு மீட்டெடுக்கவே எனக்கு எந்த விதமான வழியும் தெரியல. இன்னும் எனக்கு நிம்மதியும் இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி அழுதாங்க. அப்போ தான் சொன்னாங்க, சகோதரி நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு வஜீஃபா சொல்லுங்கள். நான் ரிலாக்ஸ் ஆகணும் முதல்ல. அதற்கு பிறகு எனக்கு நம்பிக்கை வரணும். அதற்கு பிறகு இது எல்லாமே எனக்கு கை கொடுக்கணும், வெற்றி கிடைக்கணும். அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய வஜீஃபாக்கள், இன்னும் நிறைய பேர் பலனடைந்த வீடியோக்களை எல்லாம் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணேன். அதற்கு பிறகு ஒரு 2-3 மாதம் அவங்க எந்த விதமான ஃபோன் காலும் எனக்கு பண்ணலை, எந்த விதமான தகவலும் எனக்கு தெரியலை. நானும் விட்டுட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த நிலைமையில எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு வார்த்தைகளும் தெரியல. என்னால் அதை பண்ணக்கூடியது மாதிரியும் இல்லை. அதனால் நான் விட்டுட்டேன். அவங்களாம் கூப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அவங்களுக்காக நான் துவா செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அவங்க ஒரு 3 மாதத்துக்கு பிறகு எனக்கு வந்து கால் பண்ணாங்க. முதல்ல சொன்ன வார்த்தை அவங்க, அல்ஹம்துலில்லா சகோதரி, அல்ஹம்துலில்லா என்னோட வாழ்க்கை மீட்டெடுத்தாச்சு. நான் மீட்டெடுத்துட்டேன். அல்லாஹ்தாலா எனக்கு துணையாக இருந்து என்னை வெற்றிக்கான பாதையை நோக்கி நகர வச்சுட்டான். இப்போ எல்லாமே எனக்கு கைக்கு வந்துருச்சு சகோதரி. என்னுடைய கணவரும் என்கிட்ட திரும்பி வந்துட்டார். அவருக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு. அதில் எங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமும் தெரியுது. அதாவது 3 மாத வேலையில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைச்சது. அதை வச்சு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும். இன்னும் எங்களுக்கு கடன்கள் எல்லாம் சின்ன சின்ன கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய அளவிற்கான நிறைய வழிகளையும் நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டோம். இப்போ குடும்பமும் சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இழந்ததையும் அல்லாஹ்தாலா எங்களுக்கு சிறப்பாக கொடுத்துட்ருக்கான். நாங்கள் இழந்தது தான், ஆனால் அதை விட சிறந்ததாக அல்லாஹ்தாலா இப்போ எங்களுக்கு கொடுத்துட்ருக்கான். இப்போ எங்களுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு சகோதரி, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சகோதரி செஞ்ச அமல்கள் என்ன அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை கேட்கக்கூடியவங்க கேட்டுட்டு மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. இது கடனுக்கு மட்டும் கிடையாது. உங்களால் மீட்டெடுக்க முடியாத பிரச்சனை இருக்குது. அதாவது திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. வயதாகியும் திருமணம் நடக்கலை. பல வருஷங்களாக வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், கிடைக்கல. இன்னும் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், அல்லது ஒரு நல்ல வீட்டுக்கு மாறணும்னு நினைக்கிறோம், அல்லது ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம், கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம், கிடைக்கல. இந்த மாதிரி மீட்டெடுக்க முடியாத பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த அமலை செய்யுங்க. இந்த அமல் எல்லா மக்களுமே செய்யக்கூடிய அமல் தான். அதாவது நீங்கள் பல லட்சம் பல கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு தூக்கம் இல்லாமல் சாப்பிட முடியாமல் மற்றவங்களோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு வாழ்கிறதா சாகிறதா அப்படிங்கிற ஒரு நிலையில் இருப்பீங்க. ஆனால் அமல்களின் பக்கம் நீங்கள் நெருங்க மாட்டீங்க. கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் கையேந்துறவங்கள அல்லாஹ் சும்மா வெறும் கையாக விடவே மாட்டான். அல்லாஹ்வை நோக்கி போனால் வெற்றியின் பாதையை நம்ம நோக்கி போகலாம். அல்லாஹ்வை நம்ம நினைக்கல அப்படின்னா நம்ம பின்னோக்கி தான் போக முடியும்.
எனவே இந்த அமல்களெல்லாம் கேட்குறதோடு நிறுத்தாதீங்க. நிச்சயமாக உங்களாலையும் இந்த அமலை செய்ய முடியும். அந்த சகோதரிக்கு நான் சொல்லி அவங்க செஞ்சதாக என்கிட்ட சொன்ன அந்த அமல் என்ன அப்படின்னா, முதல்ல அவங்க தஹஜ்ஜத்துடைய தொழுகையை கையில் எடுத்திருக்காங்க. 5 நேரமும் தொழுவாங்க அந்த சகோதரி. கூடுதலாக எக்ஸ்ட்ரா இந்த தொழுகையை அவங்க 2 ரக்காத்து தான் தொழுதுருக்காங்க. 2 ரக்காத் தொழுதுட்டு இந்த திக்ரை 1000 முறை ஓதியிருக்காங்க. அது என்ன திக்ரு அப்படின்னா, வாழ்வை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு திக்ரு தான். யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த திக்ரை 1000 முறை ஓதியிருக்காங்க. இந்த திக்ரு எல்லாத்துக்குமே பலன் தருங்க. கடன் பிரச்சனைக்கு உங்களுக்கு அபூர்வமான பலனை கொடுக்கும். இன்னும் உங்களுடைய துக்கங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர உங்களுக்கு உதவி செய்யும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தேவையும் உங்களுக்கு பூர்த்தியாகும். இன்னும் நீங்கள் நினைத்த அந்த இலக்கை நீங்கள் அடையணும், வெற்றி பெறணும், உங்களுடைய விதியை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் 1000 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. என் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு திக்ரை நீங்கள் தஹஜ்ஜத்துடைய வேளையில் 1000 முறை ஓதி பாருங்க, நீங்களே சொல்வீங்க. மற்றும் அந்த சகோதரி ஓதன அந்த திக்ரு சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அப்படின்னு ஃபஜ்ருக்கும் தஹஜ்ஜத்துக்கும் நடுவில் இவங்க திக்ரு செஞ்சுருக்காங்க. பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி 100 முறை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் அல்லாஹ் தஆலா நம்முடைய காலடியில் கொண்டு வந்து தருவான் அப்படின்னு நமது ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த ஒரு திக்ரையும் அந்த சகோதரி ஓதியிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த சகோதரி அப்படியே ஃபஜர் தொழுதுட்டு யா வஹாபு அப்படிங்கிற இந்த திருநாமத்தை 100 முறை தஸ்பீஹ் செஞ்சுருக்காங்க. இது கடன் பிரச்சனை மட்டும் கிடையாது, நம்முடைய அத்தனை தேவைகளுக்கும் போதுமான ஒரு இஸ்மு. இந்த இஸ்மு நம்ம ஓதணும் அப்படின்னா நம்ம எல்லாருடைய தேவையுமே கபூலாகும். இதை 100 முறை ஓதியிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த சகோதரி செய்த ஒரு அமல் என்ன அப்படின்னா, லுஹா தொழுகையை தொழுதுருக்காங்க. லுஹாவுடைய தொழுகையை யாரெல்லாம் தொழுகிறீங்களோ உங்களுக்கு கடன் பிரச்சனை லேசாகும், வறுமை என்பது வராது, பணத்தட்டுப்பாடு இருக்காது, பணத்துக்காக நீங்கள் யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படாது. அதனால் லுஹா தொழுகை அந்த சகோதரி தினசரி 4 ரக்காத் தொழுதுட்டு அதற்கு பிறகு சூரா லுஹா அவங்க 7 முறை ஓதியிருக்காங்க. இவ்வளோதான் அந்த சகோதரி செய்த அமல். இவ்வளோதான் தஹஜ்ஜத்துடைய 2 ரக்காத் தொழுகை. அதற்கு பிறகு யா அர்ஹமர் ராஹிமீன் 1000 முறை. அதற்கு பிறகு சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் 100 முறை. ஃபஜ்ருக்கு பிறகு யா வஹாபு 100 முறை. 4 ரக்காத் லுஹா தொழுகை முடிச்சுட்டு சூரா லுஹாவை அவங்க 7 முறை ஓதியிருக்காங்க. இவ்வளோதான் அந்த சகோதரி செய்த அமல். இதை தொடர்ந்து அவங்க செஞ்சுருக்காங்க. இன்னும் பீரியட்ஸ் டயத்தில் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்து இந்த திக்ருகளை மட்டும் ஓதிட்டு தொழாமல் இந்த திக்ருகளை மட்டும் ஓதியிருக்காங்க. அதே மாதிரி லுஹாவுடைய நேரத்தில் ஒழு செஞ்சுட்டு தொழாமல் இந்த சூறாவையும் ஓதாமல் யா மாலிக்குல் முல்கி அப்படிங்கிற திக்ரை அவங்க 100 முறை தஸ்பீஹ் செஞ்சுருக்காங்க. ஆக மொத்தம் அவங்க 3 மாதங்கள் தொடர்ந்து இந்த அமல்களை மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. இடைவிடாமல் செஞ்சுருக்காங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பரக்கத் செஞ்சுட்டான். அவங்களுடைய குடும்பத்திலையும் நிம்மதி வந்துருச்சு. கணவன் மனைவிக்கு இடையிலையும் அன்பும் ஒற்றுமையும் வந்துருச்சு. 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை தொடங்கி அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு ஒரு ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்காங்க. கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு கிடைத்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பதிவை பார்க்கக்கூடிய முக்கால்வாசி பேருக்கு கடன் இருக்கும், நிறைய தேவைகளும் இருக்கும். இந்த அமலை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் ₹1 கடன் கூட மிச்சம் இல்லாமல் அல்லாஹ் தஆலா உங்களை நிம்மதியான வாழ்க்கையை வாழ வைப்பான். இன்னும் செல்வத்தில் பெரும் உச்சத்தை தொடக்கூடிய நல்ல அதிர்ஷ்டத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வான். ஏன்னா லுஹாவுடைய தொழுகை தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுது யாருமே தோல்வி அடைந்ததாக சரித்திரம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் காரணமாக கூட அல்லாஹ் தஆலா உங்களுடைய கடனையும் உங்களுடைய கஷ்டத்தையும் அல்லாஹ் தஆலா லேசாக்கக்கூடும். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.